நம்ம லிஸ்ட்ல இங்க ஒருத்தனும் கூட காணமேனே. திருப்படா பண்ணாட உனக்கு பிடிக்குன்னு ஆசை ஆசையா கார பிரியாணி ஒரு கட்டு கிடையாது பிடி 2 ஆப்போடு வந்திருக்கேன். ஏதிரி சாப்பிடலைண்ணா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடலைண்ணா, சாப்பிடு சாப்பிடலைண்ணா, சாப்பிடு. பழனி பஞ்சாமிரதா எத்த அப்பன் உசுரோட இருக்கும்போது ஒரு வாய் சோறு போட வக்கில்லாத உனக்கு அவன் சொத்தை வச்சுட்டு செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டுக்கு வந்து படையல போட்டு ஞாபகம் இருக்காடா? ஞாபகம் இருக்கா? 10 வயசுல உச்சிமலை முருகன் கோயில்ல நீ உண்டியல உடைச்சதும் இல்லாம அந்த பழிய தூக்கி என் மேல போட்டதும் இல்லாம இந்த பச்சை நாக்குல அழுகு குத்தி பம்ப கடிச்சு தெருத்துருவா ஓட விட்டு ஆட்டம் போட்டு அழகா பார்த்து பஞ்சாமிரதத்தை நாக்குல வச்சு நக்கு நக்கு நக்குனீங்களடா. எப்படிடா இருக்கு சுளுக்கு? நம்ம பாண்டி புலிப்பாண்டியில சபாஷ், ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. நீ நினைக்கிற பள்ளி பஞ்சாமிரத நாளுடா உன் தோஸ்து குணசீலன்பா. அட பண்ணாடைக்கு போறந்தவன நம்ம கோணவாய் குணசீலனா? அட ஏன்டா இப்படி துருபா இழைச்சிருக்க? அட பழனி பஞ்சாமிரதம் நினைச்சுல அடிச்சு போட்டேன். ஏன்டா முன்னமே சொல்லல? லொகேஷனே சரியில்லைனே. எல்லாருக்கும் ஃபுல் அண்ட் ஃபைனல் லொகேஷனே. பின்னடா குச்சைஸ் மாதிரி இருந்தா குண்டாயிட்ட, நான் குண்டா இருந்தவன் குச்சைஸ் மாதிரி ஆயிட்டேன். ஆள் அடையாளம் தெரியாம என்ன இந்த அடி அடிச்சுட்டேன். ஏண்டா காண்டு வைக்கிற? இப்படி அடையாளம் தெரியாம தான்டா பல பேர் அடிப்பட்டு செத்து கிடக்குறானுங்க. பாண்டி நீ தேடிட்டு இருக்கிற பள்ளி பஞ்சாமிரதம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமா பாண்டி, ஓயாம குடிச்சு குடிச்சு மண்ணுக்கு மேல மண்டோட கிடக்குறான் பாரு பாண்டி. பஞ்சாமிரதம் இப்படி எரிஞ்சு மண்டோடா இருக்கியடா. என்கிட்ட தப்பிச்சு எவங்கிட்ட மாட்டீங்கயா? என்ன என்ன பார்த்தா சிரிப்பு வருதா? சரி சரி, உன்னை ஒரு அடியாச்சும் அடிச்சாதான்டா என் மனசு சாந்தியாகும். பஞ்சாமிரதம் ஐயோ சத்த பின்னாடி சித்திரகுப்தா அண்ணே, அவன் சாப்டர் க்ளோஸ் பண்ணு. லிஸ்ட்ல இல்ல தான் சொல்றாரு. அவன் கதை முடிஞ்சு போச்சு. இந்த பாட்டு எங்க இருக்கு? அட இவரா நம்ம ஆனமலை ஸ்டைல்ல எல்லாம் இருக்காரு. தாத்தா என்ன தெரியலையா தாத்தா? பாண்டி தாத்தா, உன் பேர புலிப்பாண்டி வந்திருக்கு தாத்தா. புலிப்பாண்டி வந்திருக்கு. புலிப்பாண்டி? ஆமா தாத்தா. உன்னை பார்த்த பிறகுதான்டா உசுறு போகணும்னு வேண்டிக்கிட்டா. பாட்டி, இனிமே எனக்கு சாவே கிடையாதுடா. வந்துட்டேன் எனக்கு இனிமே சாவே கிடையாதுடா. வணக்கம் தம்பி. தம்பி, கண்ணால பாக்குறதும் பொய், காதால கேட்கறதும் பொய், தீர விசாரிக்கிறது தான் மெய்யின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னதை நம்பி கோபத்துல என் பேத்தி கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டேன் தம்பி. தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி தெரிஞ்சுது, அவ லெட்டர் எழுதினது, பட்டம் விட்டது, பலூன்ல தூது அனுப்பிச்சது, இது எல்லாமே அவ மாமனை நினைச்சுத்தான். இஞ்சில இருந்த
இவ மாமன் பேர நெஞ்சில பச்சை குத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கான். இனிமே இவ யாருக்கும் பாவமா இருக்க மாட்டான். 20 வருஷத்துக்கு முன்னால ஜெயிலுக்கு போன இவ மாமன் புலிப்பாண்டி நேத்திக்கு திடீர்னு வந்த என் முன்னால நின்னு ரோசா மலரை பார்த்ததுமே கல்யாண பத்திரிகை அழைச்சு கொள்ள கையில கொடுத்துட்டான் தம்பி. அன்னைக்கு நடந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்காம நாளைக்கு நடக்க போற இவங்க கல்யாணத்துல கட்டாயம் நீங்க கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இத உங்க எஸ்டேட்ல வேலை செஞ்ச ஒரு தொழிலாளியா கேட்கிறேன். இந்தாங்க வர்றேன் தம்பி. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தம்பி என்ன மன்னிச்சிருங்க. பேர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆனமலை எஸ்டேட்டில் பணிபுரியும் எனதருமை தோழர்களே, தோழிகளே. டேய் கொண்டாடாங்க. உன் வாயை அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரதுல எங்க கல்யாணமே முடிஞ்சிடும் போல இருக்கா. சரியான இருக்கேன். எல்லாரும் கோயில்ல கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் மண்டபத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இந்த புலிபாண்டி கொஞ்சம் வித்தியாசமானவன். உங்க நல்ல மனசெல்லாம் மதிச்சு அதையே மண்டபமா நினைச்சு இவ கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். தாத்தா தாலியை கொடு. என்ன தாத்தா அப்படி மலைச்சு போய் நிக்கிற? கொட்டாங்க. தாத்தா ஏற்கனவே மனசுக்குள்ள நான் நிறைஞ்சிருக்கேன். இத கட்டிதான் நிரூபிக்கணும்னு நீ சொல்ற. தாத்தா இந்த கையில விட ஏன் ரோசா மலருடைய உயிர் தான் எனக்கு முக்கியம். ஏதோ பெரியவங்க சடங்கு சம்பிரதாயம் சொல்லி இந்த மஞ்சள் கயிறை வச்சிருக்கீங்க. அதனால இத இவ கழுத்துல தாலியா கட்டுறேன். புடா இத. எல்லாரும் அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாத்தா நினைச்ச மாதிரி தாலியை கட்டிட்டேன். இப்ப எல்லாரும் சந்தோஷம் தானே? யாரா இவரு நம்ம எஸ்டேட் மேனேஜரு. ஓ அவரா இவரு? கொஞ்சம் வழி விடுங்கப்பா, அவரு வரட்டும். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. ஏ பாண்டி, இவர் தான் நம்ம எஸ்டேட் மேனேஜர் பாரதி. ஓ அந்த மகாகவி பாரதியார் மாதிரி. Congratulations. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல தம்பி, இந்த ஏழை வீட்டு கல்யாணத்தை மதிச்சு நீங்களே இங்க வந்திருக்கீங்களே, அதுவே ரொம்ப பெருசு இல்ல? என்ன தாத்தா இவரு பெருமையை பத்தி நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அதான் இந்த ஊரே சொல்லுதா. ஏன் தம்பி உங்க தொழிலாளர்களுக்கோசரம் ஒரு நடமான மருத்துவமனையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்க பேரும் புகழ நினைக்கிற மாதிரி இன்னும் 4-5 நல்ல காரியம் சேர்த்து செஞ்சிருங்களேன். அப்பதான் எங்க ஊர் நல்லா இருக்கும். என்ன பாத்துறீங்க? ஒரு சின்ன கிஃப்ட். தயவு செய்து தவறா எடுத்துக்க வேண்டாம். இந்த அன்பளிப்புக்கோசரம் நான் இந்த கல்யாணத்தை பண்ணல. என்னுடைய ரோசா மலர் அன்புக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் பண்றேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. மொய் பணம் கூட கிடைக்காத அளவுக்கு கல்யாணம் பண்றான் இந்த ஆளு. அப்ப இதுக்கு மேட்ரு ஓவர். பேச்சு மட்டும் இல்ல, ஆளே வித்தியாசமா தான் இருக்கீங்க. ஐ லைக் இட். வரேன்யா. வாங்க தம்பி. வரேங்க. வாங்க சார். குடுற கோணவையா. மகாஜனங்களே, உங்க எல்லாருக்கும் டவுன்ல இருக்க ஹோட்டல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சீம சரக்குன்னு ஏகப்பட்டது ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதனால எல்லாரும் அங்க போய் வயிறார சாப்பிட்டுட்டு வந்த வழியை திரும்பி அவங்க வேலைக்கு போகப்பா. இவ்வளவு சாப்பிட்டு எங்க போய் வேலை பார்க்க? அத சொல்லு முதல்ல. இல்ல தாத்தா ஆனந்த கண்டீரா? ரோசா மலர் ஆசைப்பட்ட மாதிரியே நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? கூடவே வந்துருனாலும் இந்த பிறந்த மண்ணை விட்டு வரமாட்டேன்னு அடம் முடிக்கிற. இன்னும் எதுக்கு கண் கலங்குற? பாரு, அடுத்த வருஷமே நான் வரும்பொழுது உனக்கு துணையா ஒரு புலிக்குட்டியோட தான் வருவான் இந்த புலிப்பாண்டி. சரி சரி. அக்கா, எங்களை எல்லாம் மறந்துடுவியாக்கா? மறக்க மாட்டேன்டா. டேய், உமராஸ் எங்கடா? அங்க இருக்கா? உமராசு, நான் வரட்டுமா? நான் போயிட்டு வரேன். தாத்தா கூட பத்திரமாரு. நான் வரட்டுமா?
வரட்டுமா வரட்டுமான்னு அவன் என்ன போயிட்டு வா, நான் சொல்ல போறான். அட வருவியா? வாமா. வணக்கம் சார். வணக்கம் நட்ராஜ். சஜினியை சேஃபாக மும்பை அனுப்பிச்சிட்டிங்களா? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற்றிட்டேன் சார். போகும்போது மேடம் உங்களை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க சார். மேடம் லீவ் முடிஞ்சு வரும்போது அவங்க அப்பா அம்மாவும் கூட்டின்னு வர சொன்னாங்க சார். சார் வீட்டு வரலும் போயிட்டு வரேன் சார். ஓகே நட்ராஜ். நமக்கு வர எந்த பிரச்சனைக்கும் நாம தான் முற்றுப்புள்ளி வைக்கணுமே தவிர அந்த பிரச்சனை நமக்கு முற்றுப்புள்ளி வச்சிடக்கூடாது. மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் எத்தனையோ முறை உங்களை வர சொல்லிட்டு நான் வராம இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. காரணத்தை நேர்ல சொல்றேன். இன்னைக்கு 5 மணிக்கு நீங்க ராஜமலைக்கு வரணும். கண்டிப்பா வரணும். அப்படி வராம போனா